தானியேல் 9:23 சொல்லுகிறது, நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக்கொள்ளத் தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. அன்பானவர்களே, இன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான உண்மை இதுதான். தேவன் ஊக்கமளிக்கும் ஒரு வாக்குத்தத்தத்தை தானியேலுக்கு சொல்லுகிறார். நீ மிகவும் பிரியமானவன். அவனுடைய நேர்மையான மனம், தேவனுக்கான பயம், அன்பான நடத்தை, தொடர்ந்து ஜெபிக்கும் ஜெப வாழ்க்கை, இதை பார்த்தே தேவன் நீ எனக்கு மிக பிரியமானவன் என்று சொல்கிறார். இது தானியேலுக்கு மட்டுமா? இல்லை, அவருக்கு முன்பாக மனதை தாழ்த்தி வேண்டுகிற ஒவ்வொருவரையும் பார்த்து தேவன் சொல்லும் வார்த்தை. அன்பானவர்களே, இதே அன்பான வார்த்தை இன்று உங்களுக்கும் பொருந்துகிறது. நீங்கள் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள். உங்கள் கண்ணீரையும் உங்கள் போராட்டத்தையும் உங்கள் நீண்ட நாள் ஜெபத்தையும் அவர் கவனிக்கிறார். நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே, அதாவது உங்களுக்கான பதில் என்பது தாமதமில்லாதது, உடனே வரக்கூடியது. இதுதான் இந்த வசனத்தின் உச்சம். நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. அதாவது நீ தொடங்கும் அந்த நொடியில் பரலோகத்திலிருந்து உன் ஜெபத்திற்கான உத்தரவு வந்துவிடுகிறது. இந்த வசனம் நமக்கு ஒரு உறுதி கொடுக்கிறது. ஜெபம் வீணாகாது. தேவன் செவியை மறைக்கிறவரல்ல. பதில் தாமதமானாலும் புறப்படுதல் ஏற்கனவே நடந்துவிட்டது. நமக்கு தெரியாமல் தேவன் பின்னணியில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். தேவனை நம்பி ஜெபத்தை தொடருங்கள். சில நேரங்களில் நம் பதில் தாமதமாக வரலாம். ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் ஜெபத்திற்கான பதில் உடனே வரும். ஜெபித்த காரியத்தின் நிறைவேறுதல் சரியான நேரத்தில் வரும். அதனால் ஒழுங்காக ஜெபியுங்கள், நம்பிக்கையோடு ஜெபியுங்கள், நிறுத்தாமல் ஜெபியுங்கள். ஏனெனில் பரலோகத்தின் தூதன் இன்னும் உங்கள் வாசல் நோக்கி வந்து கொண்டிருக்கலாம். ஜெபிப்போமா? பரலோகத்தில் இருக்கும் எங்கள் தேவனே, தானியேலை போல நாங்கள் உமக்கு பிரியமானவர்கள் என்பதை இன்று நினைவூட்டியதற்கு நன்றி. நாங்கள் ஜெபிக்கத் தொடங்கும் போது பதில் வந்துவிட்டது என்பதை நாங்கள் நம்புகிறோம். எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் உங்க கிருபையும் வழிகாட்டுதலையும் சமாதானத்தையும் அனுபவிக்க உதவும். சரியான நேரத்தில் எங்கள் விண்ணப்பத்தின் பிரதிபலனை காண செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமேன்.